இந்தியன் பிரீமியர் லீக் 2025 11வது போட்டி ராஜஸ்தான் ராயல்ஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ் கடை நடக்க போது அதோட ஃபேண்டசி ப்ரிவியூ பார்க்க போகிறோம். ரெண்டு டீம்ஸுமே கடந்த போட்டியில் தோற்றுருக்காங்க. சென்னை சூப்பர் கிங்ஸ் முதல் போட்டியில் ஜெயிச்சாங்க, போன போட்டியில் தோத்தாங்க. ரெண்டு போட்டியில் ரெண்டுலேயுமே தோற்றுருக்காங்க. அது பின்னாடி அப்படின்னாலும் ஹோம் அட்வான்டேஜ் எதுவும் எடுத்துப்பாங்களா? ஆனால் ஹோமே அவங்களுக்கு பெரிய அட்வான்டேஜ் இது வரைக்கும் கொடுக்கல. @MSC Cricket 11 அப்படின்னு சர்ச் பண்ணி டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. குழப்பம் இருந்ததுன்னா டாப் கமெண்ட் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. X11 சூப்பராக இருக்குது, ஸ்மால் லீக்குக்கு பெஸ்ட்டாக இருக்குது. ஃப்ரீ கான்டெஸ்ட் ரெகுலராக கொடுக்குறாங்க. இந்த போட்டிக்கும் ஃப்ரீ கான்டெஸ்ட் 25,000க்கு கொடுக்குறாங்க. கண்டிப்பாக பயன்படுத்திக்கோங்க. லீடர் போர்டு பேஸில் சீரியஸ் லீடர் போர்டு, இன்வெஸ்ட்மெண்ட் லீடர் போர்டு ரெண்டுமே இருக்குது. ஹெவியாக இன்வெஸ்ட் பண்ணாலும் அங்கே ப்ரைஸ் இருக்குது. ஹெவியாக டைம் இன்வெஸ்ட் பண்ணி டீமை கிரியேட் பண்ணாலும் அங்கேயுமே ப்ரைஸ் இருக்குது. ஏன்னா X11 பொறுத்த வரைக்கும் குறைவான யூசர்ஸ் தான், ஆனால் ப்ரைஸ் இந்த அளவுக்கு ஹெவியாக கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கல. அந்த ப்ரைஸை ஈஸியாக வின் பண்ணலாம். தொடர்ந்து நீங்கள் விளையாடுற பட்சத்தில் இந்த ப்ரைஸஸ் உங்களுக்கு வாய்ப்பு. X11 இன்ஸ்டால் பண்ணலைன்னா டாப் கமெண்ட் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி என்னோட ரெஃபரல் கோடை பயன்படுத்த மறக்காதீங்க. பாசபரா கிரிக்கெட் ஸ்டேடியம் குவஹாத்தியில் தான் இந்த போட்டி. மழைக்கான வாய்ப்பில் March 30 7:30 PM ஸ்டார்ட் ஆகுது. ட்ராக்கை பொறுத்த வரைக்கும் ஜென்ரலாக ஸ்லோ நேச்சர் கொஞ்சம் டவுன் ஆகும், அப்படி தான் நம்ம பார்த்துருப்போம். அவ்வளோ ஈஸியாக பேட்டுக்கு வராது. டேல இருந்தால் கண்டிப்பாக பேட் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபர் பண்ணலாம். நைட்டுங்கிறதுனால டியூ ஃபேக்டர் கன்சிடரபிளாக இருக்குது. செகண்ட் ஹாஃப் இந்த ஸ்லோ நேச்சர் ட்ராக்கு பெட்டர் ஆகும். அந்த பேஸில் இங்கே சேஸ் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. பேட் ஃபர்ஸ்ட் பண்ணுற டீமு 180+ அப்படின்ற ரேஞ்சுக்கு போனாங்கன்னா செகண்ட் ஹாஃபில் டைம் பண்ண கஷ்டப்பட்டாங்கன்னா ஏர்லியாக விக்கெட்ஸ் விழுந்தால் அந்த இடத்துல வேணால் இங்கே பேட் ஃபர்ஸ்ட் டீம் ஜெயிக்கலாம். 180ங்கிறது சூப்பர் ஸ்கோராக இந்த பர்டிகுலர் கிரவுண்டில் இருக்குங்கிறது இப்போதைக்கு எதிர்பார்ப்பு. ஆவரேஜ் பேட் ஃபர்ஸ்ட் 172, இது கண்டிப்பாக நல்ல நம்பர்னு சொல்லலாம். ஏர்லியாக கொஞ்சம் ஸ்டெபிலிட்டி கொடுக்கணும், ஸ்டெடி பண்ணணும். அந்த பேட்டை பின்னாடி ஹிட் பண்ணலாம். அதுதான் ஓவராலாக இந்த பர்டிகுலர் கிரவுண்ட் நமக்கு சொல்கிற ஒரு விஷயம். மொத்தமே 5 போட்டி, அதில் 4 போட்டி தான் ரிசல்ட் ஓரியண்டாக இருக்கனால மற்றதெல்லாம் பார்க்காம ஸ்கோரவே பார்க்கலாம். 151 போன போட்டியில் 9 விக்கெட் இழந்து கொடுத்தாங்க. ஏர்லியாக விக்கெட் விழுந்ததுனால அதுக்கப்புறம் பெருசாக பண்ண முடியல. இதுக்கு முன்னாடி 144க்கு 9 அந்த இடத்துல 7 விக்கெட்ஸ் விழுந்துருச்சு. 199 ஏர்லியாக கொஞ்சம் ஸ்டெபிலிட்டி கொடுத்தாங்க, அதனால பேக் எண்டில் ஸ்கோர் பண்ணாங்க. 197 அந்த இடத்துல 4 விக்கெட் தான் விட்டுருக்காங்க. அது கொஞ்சம் மைண்ட் பண்ணிக்கிங்க. கொஞ்சம் ஸ்டெபிலிட்டி கொடுத்து ஆட ஆரம்பிச்சுட்டா பேக் எண்டில் சூப்பராக விளையாடலாம். சொல்லுவாங்க கிரிக்கெட்டில் கொஞ்சம் விளையாட ஆரம்பிச்சுன்னா பால் ஃபுட்பால் மாதிரி தெரியும், அடிக்க முடியும் அப்படின்றது இந்த பர்டிகுலர் கிரவுண்டுக்கு சரியாக பொருந்த ஒரு விஷயம். பால் ஒன்லேருந்து அடிக்காமல் கொஞ்சம் ஸ்டெடி பண்ணி போனாங்கன்னா விளையாடலாம். பட் இப்போ இருக்கிற IPL அப்படின்ற இடத்துல அந்த ஸ்டெபிலிட்டி ஸ்டெடி அப்படின்ற ஒரு விஷயத்த கொடுப்பாங்களா அப்படிங்கிறது டவுட்டு. CSK ஒரு பக்கம் கொடுக்க முடியும், அந்த மாதிரி பிளேயர்ஸை தான் அவங்க எடுத்து வச்சுருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் இந்த ஸ்லோ ட்ராக்ஸ் அப்படிங்கிற அந்த பேஸில் தான் அவங்க பிளேயர் செலெக்ஷன் இருக்குது. சென்னை அப்படி தான் இருக்குது. அப்படின்றனால அவங்களுக்கு கொஞ்சம் அட்வான்டேஜ் இருக்குமோ இந்த பர்டிகுலர் கிரவுண்டு அப்படின்ற பேஸ்லையும் யோசிக்கப்படுது. ராஜஸ்தான் ராயல்ஸ் உங்களோட ஓவர் சீசன் பார்க்கும்போது பனிண்டு அசரங்கா, சிம்ரன் ஹெட்மே, ஜோஃப்ரா ஆர்ச்சர், தீக்ஷா கொஞ்சம் வீக்காக ஃபீல் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. மற்ற டீம்ஸோட ஓவர்சீஸ் நல்லா இருக்க ஒரு ஃபீல் இருக்குது. இங்கே பேட்டிங் பேஸில் இந்தியன் இன்டர்நேஷ்னல்ஸ் இருக்காங்க. அந்த இடத்துல ரியான் பராக், நிதிஷ் ராணா இந்த மாதிரி பிளேயர்ஸ் இருக்கிறதுனால கண்டிப்பாக அந்த இடத்துல ஓகே தான் சொல்லுவேன். பெட்டராக இருக்காங்கன்னு கூட சொல்லலாம். பட் இன்டர்நேஷ்னல் பேட்டர்ஸ் அப்படிங்கிற மாதிரி இல்லை. இங்கே செலெக்ஷன் பேஸில் போலர் பேஸ்லேயே போயிட்டாங்க. ஃபரூக்கி, கெவன் மப்பாக்கா, தீக்ஷனா, ஆர்ச்சரு இப்படி போனதுனால இங்கே கொஞ்சம் டஃப். அதே நேரத்தில் அவங்க ரீடைன் பிளேயராக ஹெட்மேயர் எடுத்தது அதுவுமே பெரிய ஷாக்கு தான். ஒரு சில போட்டிகளில் அவங்க டீமை எடுத்துகிட்டு போயிருக்காரு, அது இல்லைன்னு சொல்லலை. பேக் எண்டில் ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காரு. பட் ஸ்டில் பெருசாக பார்க்க முடியல, பயங்கரமாக மிரட்டுற மாதிரி யோசிக்க முடியல இந்த டீம். அதனாலவே ரொம்ப டவுனாக இருக்காங்க. இப்போதைக்கு கடைசியில் இருக்காங்க. எழுந்து வருவாங்களா அப்படின்னு பார்க்கணும். கேப்டன்சி அப்படின்ற இடத்துல பார்க்கும்போதும் சில குழப்பங்கள் இருக்குது. அவர் கேப்டன் பராக்கு ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணுவார்ன்ற எதிர்பார்ப்பு இருந்தது. பட் மேனேஜ்மெண்ட் சொல்கிறத ஃபாலோ பண்ணுறாரு. அது அந்த அளவுக்கு கிளிக் ஆகலை இது வரைக்கும். முதல் போட்டியில் அகெயின்ஸ்ட் SRH நிறைய விஷயங்கள் விமர்சனமாக வைக்கப்பட்டுச்சு. போன போட்டியில் துஷர் தேஷ்பாண்டேவை போலிங் பேஸில் பயன்படுத்தல் அப்படிங்கும்போது அந்த விமர்சனம் உண்மையோ அப்படிங்கிற மாதிரியும் போகுது. பட் கண்டிப்பாக டைம் அவுட் இருக்குது. ஏன்னா இன்டர்நேஷ்னல் மாதிரி கிடையாதுங்க. டைம் அவுட் இருக்கும்போது இடையில நிறைய கேப்ஸ் இருக்குது. அது இல்லாமல் பவுண்டரி லைனில் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க, வாட்டர் கொண்டு உள்ள இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க. அதனால் இந்த போலிங் சேஞ்ச் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் பெரிய ப்ராப்ளம் கிடையாது. அதே நேரத்தில் ஃபீல்ட் செட்டு இந்த மாதிரி விஷயங்களில் ரியான் பராக் கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கணும். அண்ட் அதுவுமே பவுலர்ஸ் கொஞ்சம் கேட்கும்போது அது கொடுத்துட்றாங்க. இப்போ அது இருக்குது. பட் ஓவராலாக மேனேஜ் பண்ணுறது மேனேஜ்மெண்ட் சைட்லேருந்து சின்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கோ அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ண வைக்குது. அடுத்தடுத்த போட்டிகள் அதை மாற்றிப்பாங்களா? சஞ்சு சாம்சன் ரெகுலராக ஆனதுக்கப்புறம் அது மாறுமான்னு பார்க்கணும். சஞ்சு பொறுத்த வரைக்கும் இண்டெக்ஸ் ஃபிங்கரில் இன்ஜுரி ஆகியிருக்காரு. அதில் க்ளவ் ஒர்க் பண்ண மாட்டார்.
த்ருவ் ஜுரல் தான் க்ளோவர் தொடர்ந்து பண்ணுவார். இந்த போட்டிக்கு மோஸ்ட்லி அவர் இருப்பார். சஞ்சு சாம்சன் இந்த போட்டிக்கு அப்புறம் க்ளோவர் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, கேப்டனாக மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதை கொஞ்சம் பார்த்துப்போம். இந்த போட்டிக்கு அப்புறம் அதெல்லாம் டிசைட் பண்ணுவோம். பட் இந்த போட்டிக்கு பாசிபிளாக ரியான் பராக் தான் கேப்டனாக இருப்பார். டீம் வீக்காக இருக்கிறத பார்க்குறோம். ஜெய்ஸ்வால், சஞ்சு சாம்சன், நிதிஷ் ராணா இவங்கெல்லாம் நல்ல பிளேயர்ஸு, எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஃபார்மட்டில். பட் ஸ்டில் அவங்களோட ஃபார்ம் அவ்வளோ கிரேட்டாக இல்லை. சஞ்சு முதல் போட்டியில் எப்பயும் விளையாடுற மாதிரி விளையாண்டார், போன போட்டியில் சொதப்பிட்டாரு. ரியான் பராக்கு ஒரு ஸ்டார்ட் கொடுக்குறார். கேப்டன்சி ப்ரெஷர் அப்படிங்கிறது அவருக்கு இருக்கிற ஒரு விஷயமா இருக்கனால அவரை பெருசாக யோசிக்க முடியல. போன போட்டியில் அவர் 4 ஓவர் வீசினார். அது வந்து ஷாக்கான ஒரு விஷயமா இருந்தது. த்ருவ் ஜுரல் விக்கெட் கீப்பர் கண்டிப்பாக முதல் போட்டியில் நல்லா விளையாண்டார். அது கொஞ்சம் கண்டினியூ ஆகும்னு நினைக்கிறேன். நல்லா விளையாடுறாரு. சுபம் துபே நல்லா விளையாடக்கூடிய பிளேயர், குயிக்காக ஆடக்கூடிய எபிலிட்டி இருக்குது. சிம்ரன் ஹெட்மேயர் ஃபினிஷ் பண்ணி கொடுக்குறாரு. ஸ்டில் அந்த அளவுக்கு என்னால் பெருசாக பார்க்க முடியல. ஜோஃப்ரா ஆர்ச்சர், தீக்ஷனா, துஷர் தேஷ்பாண்டே, சந்தீப் சர்மா இந்த ஃபார்மட்டில் எக்ஸ்பீரியன்ஸ் பவுலர். பட் விக்கெட் டேக்கிங் பவுலர்ஸா அப்படின்னா துஷர் தேஷ்பாண்டே அந்த இடத்துல சொல்லலாம். சந்தீப் சர்மா முன்ன அளவுக்கு இப்போ இல்லை. தீக்ஷனா ஓகேவான பவுலர். விக்கெட் டேக்கிங் அப்படின்றவங்கள கன்சிஸ்டன்ட் பேஸில் யூஸ் கண்ட்ரோல் இருக்கும். ஜோஃப்ரா ஆர்ச்சரோட எக்ஸ்ட்ரா பேஸ் ரீசெண்டாக ரன்ஸுக்கு போகிறத பார்க்குறோம். இந்தியாவுக்கு எகென்ஸ்டாகவே அவர் நிறைய ரன்ஸ் கொடுத்து தான் விக்கெட் எடுத்தார் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இருக்குது. இது எல்லாமே ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு ஓவராலாக பின்னடைவாக தான் இருக்குது. பாசிட்டிவாக சொல்கிற மாதிரி விஷயங்கள் குறைவு தான். யாசாசி ஜெய்ஸ்வால் ரீசன்ட் ஃபார்மு ஒரு சில இன்னிங்ஸு ஓகேவாக இருந்திருக்கு. கண்டிப்பாக கன்சிஸ்டன்ட் ஃபார்மை ஷோ பண்ணியிருக்காரு. எல்லா ஃபார்மட்லையும் இருக்கக்கூடிய பிளேயர் அப்படின்ற மாதிரி இருந்திருக்காரு. சஞ்சு சாம்சன் ரீசன்ட் இன்னிங்ஸு ஒரு 66. எப்பயுமே பேக் ஹேண்டில் அவ்வளோ ஸ்கோர் பண்ண மாட்டார். அதை தான் இங்கே ஷோ ஆகுது. சிஎஸ்கேக்கு எகென்ஸ்டாக அவரோட ரெக்கார்ட் ரொம்பவே போராக இருக்கும். அவ்வளோ சக்ஸஸ் கிடையாது. ஏர்லி டேஸில் அப்படிங்கிறதுனால ஒரு வேளை சக்ஸஸ் பண்ணலாம். முன்னை விட சஞ்சு நிறைய ப்ராக்டிஸ் பேஸில் இம்ப்ரூவ் ஆகிருக்கு. அப்படி யோசிச்சா தான் உண்டே தவிர சிஎஸ்கே எகென்ஸ்டாக அவ்வளோ கிடையாது. அதே மாதிரி குவஹாத்தி மாதிரி கொஞ்சம் ட்ராக் ஸ்லோவாக இருக்கிற இடத்துல பெஸ்ட் அவுட்புட் கொடுக்க மாட்டார். இதில் 42-25 இந்த ஒரு நம்பர் மட்டும் நல்லா இருக்குது. 2023 ரியான் பராக் ஓரளவுக்கு டீசெண்டாக பண்ண முடியும். ஏதாவது ஒரு வகையில் அவர் உள்ளே வந்துருவாருன்னு தான் தோணுது. பவுலிங் பேஸில் வீசலாம். அதே நேரத்தில் ஃபீல்டிங் பொசிஷன் அப்படிங்கிறது அவருக்கு கேட்சிங்காக இருக்குது. இன்னொரு பாயிண்டில் கேப்டன் ஸ்டெபிலிட்டி கொடுத்து பேட்டிங் போன சீசனில் நல்லா பண்ணார். அது இங்கே தொடர்ந்தால் நல்லாயிருக்கும். நிதிஷ் ராணாவோட பேட்டிங் கண்டிப்பாக நல்லா இருக்கும். இப்போ கொஞ்சம் டவுனாக இருக்கிறத பார்க்குறோம். சிஎஸ்கேக்கு எகென்ஸ்டாக நிறைய நேரங்களில் ஓரளவுக்கு ஸ்டார்ட் கொடுத்துருவார். பெருசாக கன்வெர்ட் பண்ணாட்டியும் 20-30 அப்படின்ற ரன்ஸ் அடிக்க முடியும். அதை ஷோ பண்ணியிருக்காரு. வனிண்டோ ஹசரங்கா பவுலிங் பேட்டிங் ரெண்டுமே பண்ண முடியும். மேலே ப்ரமோட் பண்ணாங்க போன போட்டியில். ஸ்பின்னரை ஹேண்டில் பண்ணுற விதம் மிடில் நல்லாயிருக்கும். நிறைய ஸ்பின்னர்ஸ் ஆப்போனண்ட்னால வனிண்டோ ஹசரங்கா பெட்டர் அவுட்புட் கொடுக்க முடியும். த்ருவ் ஜுரல் டீசெண்டான விக்கெட் கீப்பர் பேட்டர், நல்லா பண்ணுவார். ஸோ இங்கே வந்துட்டு குவஹாத்தியில் ஒரு சில இன்னிங்ஸ் ஓகே வந்திருக்கு. ஒரு டக் அப்படிங்கிறத தவிர்த்து பார்க்கும்போது நல்லா தான் இருந்திருக்கு. நான் நாட் அவுட்ஸில் இருந்திருக்காரு ஒரு 33. லேட்டாக வர அந்த ஒரு விஷயம் யோசிக்கலாம். பட் டாப் ஆர்டரில் ஜெய்ஸ்வால், சஞ்சுங்கெல்லாம் ஏதாவது ஃபெயிலியர் ஆகிட்டா அந்த மாதிரி இடத்துல த்ருவ் ஜுரலை யோசிக்கலாம். க்ளோவருக்கு அவங்க அருட்டாக இருக்கிறதுனால கொஞ்சம் அடிஷ்னல் பாயிண்டாக யோசிக்கப்படுது. ஃபாஸ்ட் பாலர்ஸுக்கு கொஞ்சம் டவுனாக இருக்காரு. ஷார்ட் பாலுக்கு வீக்காக இருந்திருக்காரு. சுபம் துபே கண்டிப்பாக அவருக்கு ஹிட்டிங் எபிலிட்டி இருக்குது, குயிக்காக ஆடக்கூடிய எபிலிட்டி இருக்குன்னு முதல் போட்டியில் ஷோ பண்ணார். போன போட்டியில் கொஞ்சம் டவுன் ஆனார். டவுன் ட்ராக்கில் சிம்ரன் ஹெட்மேயர் லெஃப்ட் ஹேண்டர் கண்டிப்பாக ஃபினிஷ் பண்ணுற இடத்துல நல்லா பண்ணியிருக்காரு. ஒரு சில இன்னிங்ஸு இந்த மாதிரி ஃபினிஷருக்கு இப்போ வேல்யூ இருக்குது. ஏன்னா பாயிண்ட் சிஸ்டம் அப்படி தான். ஜோஃப்ரா ஆர்ச்சர் பேட்டிங்கில் நாட் அவுட்ஸில் இருக்கார். கண்டிப்பாக ஃபினிஷ் பண்ணி கொடுப்பார். அதில் டவுட்டே இல்லை. குயிக்காக ஆடுவார். பவுலிங் பேஸில் யோசிக்கும் போது ரியான் பராக் போன போட்டியில் ஓவர் வீஸ்னா விக்கெட் விழல. நிறைய விக்கெட் டேக்கிங் அப்படிங்கிற மாதிரி அவர் யோசிக்க முடியாது. பட் கண்ட்ரோல் கொடுக்க முடியும். ஆஃப் பிரேக், லெக் பிரேக் மாற்றி வீச முடியும். நிதிஷ் ராணாவோட பவுலிங் ஒரு சிலது இருக்குன்னு சொல்ல போனால் ஒரு ஓவருக்கு மேலே ரீசெண்டாக வீசல. வனிண்டோ ஹசரங்காவோட பவுலிங் நல்லா இருக்கும். ஓரளவுக்கு குவாலிட்டி பவுலர். குறிப்பாக ஆப்போனன்ட் கொஞ்சம் டவுன் ஆகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சதுன்னா, பிச்சு ரொம்ப டவுனாக இருக்குது அப்படின்னு இருந்தால் வேறு லெவலில் பவுல் பண்ணுவார். எஃபெக்டிவாக இருக்கும். ஜோஃப்ரா ஆர்ச்சரோட பவுலிங் ரீசெண்டாக நிறைய ரன்ஸுக்கு போகிற ஜோஃப்ரா ஆர்ச்சரை பார்க்குறோம். ரொம்பவே சுமாராக இருந்துட்டு இருக்காரு. தீக்ஷனா ஓகே தான், பட் நிறைய விக்கெட்ஸ் எடுக்கிறாரு. ஆனால் அப்படி இல்லை. இங்கே இருக்கிற நம்பர்ஸே பாருங்கள். சிஎஸ்கேக்கு எகென்ஸ்டான்னு பார்க்கும்போது அங்கே கொஞ்சம் யோசிக்கணும். அதே நேரத்தில் கொஞ்சம் டவுன் ட்ராக்ஸில் தீக்ஷனா பெஸ்ட் பவுலர் கிடையாது. ஜென்ரலாக ஸ்பின்னர்ஸ் வந்து டவுன் ட்ராக்ல நல்லா பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க. ஒரு சில ஸ்பின்னர்ஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஜோஸ் பிச்சில் கிடைக்கணும். பிச்சிலேருந்து எடுத்துப்பாங்க. பிச்சில் எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி இடத்துல ஸ்பின்னர்ஸ் கொஞ்சம் தடுமாறுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்பின்னர் தான் மகேஷ் தீக்ஷனா. துஷர் தேஷ்பாண்டே இந்த மாதிரி ட்ராக்ஸில் கண்டிப்பாக பெஸ்ட் பவுலர். ஏன் போன போட்டியில் அப்படி மிஸ் பண்ணாங்க ஒரு ஓவர் கொடுக்காம அப்படின்றது புரிஞ்சிக்க முடியாத ஒரு விஷயமா இருந்தது. எனிவே ஒரு ஓவர் தான் போன போட்டியில் வீசினார். 9 ரன் கொடுத்தாரு. டீசெண்டான பவுலர். பார்க்கலாம் இன்றைக்கி என்ன பண்ணுவாருன்ட்டு. சந்தீப் சர்மா
கண்டிப்பாக எஃபெக்டிவான பவுலை இனிஷியல் ஸ்விங் கொடுக்க முடியும். பட் பிச் அவ்வளோ ஸ்விங் கொடுக்காது. அதே நேரத்தில் வெரைட்டி பேக்கெண்டில் கொடுப்பார். அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு தான் ராஜஸ்தான் ராயல்ஸ் இப்போ இண்டோரில் பயன்படுத்துகிறாங்க. அந்த வகையில் ஓகே. பட் கன்சிஸ்டண்ட்டாக நிறைய விக்கெட்ஸ் எடுக்கக்கூடிய பவுலர் கிடையாது. சிஎஸ்கே மாற்றம் செய்வாங்களா? மாற்றம் இருக்காது. எம்எஸ் தோனி போன போட்டியில் லேட்டாக வந்ததுக்கு நிறைய விமர்சனங்கள் வந்துச்சு. ஸோ ஆப்வியஸாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நாம் கிரிக்கெட்டை பார்க்கும்போது ஒரு சிலருக்கு டைரெக்டாக அப்படியே பார்க்கும்போது இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு விமர்சனம் வைக்கிறோம். பட் அப்படிலாம் இல்லை. இப்போ போன போட்டியில் சிவம் துபேவை ஏன் அனுப்பிச்சாங்க அப்படின்னு கூட எனக்கிட்ட தனிப்பட்ட முறையில் கேள்வி வந்தது. ஏன் லேட்டாக அனுப்பிச்சாங்க? தீபக் கூட அனுப்புகிற இடத்துல தானே அதுக்கு முன்னாடி அனுப்பிச்சாங்க. அதுக்கப்புறம் சாம் கரன் அப்புறம் சிவம் துபேவை அனுப்புனாங்க. ஸோ ஒரு பாயிண்டில் 7 விக்கெட்ஸ் விழுந்துருச்சு. முதல் போட்டியில் விக்கெட் விழலை. ஒரு பாயிண்டில் ரவீந்திரா அண்டு கைக்வாட் ஸ்டெடி பண்ணிட்டாங்க. கைக்வாட் குயிக் ஆடிட்டார். ரவீந்திரா ஒரு பாயிண்ட் ஸ்டெடி பண்ணார் இருந்துச்சு. அதனால் அடுத்து மேட்ச் முடிக்கிறதுக்காக சிவம் துபே குறிப்பாக ஸ்பின்னர்ஸுக்கு எகென்ஸ்டாக அவரை பயன்படுத்த பார்க்குறாங்க. அது பார்க்கணும். சிவம் துபே பொறுத்த வரைக்கும் ஸ்பின்னரை குவாலிட்டி ஆடுற அளவுக்கு பேசுகிற குவாலிட்டி ஆடலை. ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணார் இல்லைன்னு சொல்ல. அதில் ஷார்ட் பால் அவுட் ஆகிறார் அப்படிங்கிறது இருக்குது. பவர் பிளே செக்ஷன்லேயே விக்கெட்ஸ் நிறைய விழுந்ததுனால தீபக் கூடா வச்சு ஸ்டெபிலிட்டி பண்ணலாம் அப்படிங்கிற ஆங்கிளில் தீபக் கூடாவை உள்ள அனுப்பிச்சாங்க. அதுக்கப்புறம் பேசர் வீசிக்கிட்டு இருந்தாங்கனால சாம் கரனை வச்சு பார்க்கலாம், மேனேஜ் பண்ணலாம்னு யோசிச்சாங்க. அப்படி இருந்தும் அவங்கெல்லாம் காலியானதுனால தான் சிவம் துபே கண்டினியூ ஆக வேண்டியதான் ஆச்சு. அதுக்கப்புறம் எம்எஸ் தோனியோட பிளானை பொறுத்த வரைக்கும் ஒரு 10 பால்ஸ் ஹிட் பண்ணலாம். ஏஜ் ஃபேக்டர் அப்படிங்கிற ஒரு விஷயனால ஹிட் பேஸில் தான் ப்ராக்டிஸ், லாங்காலாம் ஸ்டே பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது அங்கே இருக்கிற ஒரு விஷயம். ஸோ அன்ஃபார்ச்சுனேட் சிச்சுவேஷன் ரெக்கார்ட்னா அதை பண்ணி தான் ஆகணும். அது இல்லைன்னு சொல்லலை. பட் ஜடேஜா அஸ்வின்லாம் ரீசெண்டாக ஸ்டெபிலிட்டி கொடுக்குறாங்க. ஓரளவுக்கு பேட்டிங் பேஸில் அவுட்புட்டை கொண்டு போகிறாங்க. ஸோ அதனால் அவங்களெல்லாம் அனுப்பிச்சிட்டு கடைசியாக ஃபினிஷ் பண்ணி கொடுக்கறதுக்காக எம்எஸ் தோனி அந்த போட்டி நம்ம கையை விட்டு போயிடுச்சு அப்படிங்கிறதெல்லாம் முடிவு பண்ணி தான் எம்எஸ் தோனி கடைசியில் இறங்கினார். ஸோ அந்த இடத்துலையும் நிறைய விமர்சனங்கள் அதை பற்றி தான் சோசியல் மீடியாவில் இப்போதைக்கு பயங்கர வைரலாக போய்கிட்டு இருக்க ஒரு விஷயமா இருக்குது. கண்டிப்பாக மேனேஜ்மெண்ட் சைடில் கிளாரிட்டி வச்சுருக்காங்க. ஸோ என்ன பண்ணணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்குது. ஒரு இடத்துல சிவம் துபேவை கொஞ்சம் லேட்டாக அனுப்புறது, முன்னே அனுப்புறதுலாம் ஸ்பின்னரை அட்டாக் பண்ணுற பேஸில் தான் சிவம் துபேவை அனுப்புகிறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்குங்க. சாம் கரன் மேலே விளையாண்டுருக்கிறதுனால அந்த இடத்துல அனுப்போம் அப்படின்னு போயிட்டாங்க. ஸ்டெபிலிட்டி கொடுக்கணும்னா தீபக் கூடாவை தான் அனுப்புவாங்க. இது இந்த போட்டிக்கு மட்டும் இல்லை, எல்லா போட்டிகளுக்கும் பொருந்துகிற ஒரு விஷயமா மைண்ட் பண்ணி போங்க. ரச்சின் ரவீந்திரா ஸ்டெபிலிட்டி கொடுக்குறாரு. ராகுல் திரிபாதி தீபக் கூடா 2 பேருமே ஃபார்ம் அவுட்டில் இருக்காங்க. குறிப்பாக தீபக் கூடா ஒரு ரெக்கார்டு சொல்லுது, கிரிக் பஸ்ஸில் இருக்க ரெக்கார்டு. கடந்த 23 போட்டியில் 13 போட்டியில் சிங்கிள் டிஜிட்டில் அவுட் ஆயிருக்கு. ஸோ இது ரொம்ப மோசமான ரெக்கார்டு. அண்ட் தீபக் கூடா ஒன்ஸ் இந்தியன் டீமுக்கு தொடர்ந்து இருக்கக்கூடிய பிளேயர், டைனமிக் பிளேயர் அப்படின்னு சொல்லப்பட்ட பிளேயர் தான். இப்போ ஃபார்மில் இல்லை, ப்ராக்டிஸ் பேஸில் இல்லை. ராகுல் திரிபாதி ஓரளவுக்கு ஓகே தான். கண்டிப்பாக இந்த யூனிட்டோட ஜாயின் பண்ணி முன்னாடி விளையாண்டுருக்காரு. டாப் ஆர்டரில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்காரு. குறிப்பாக கேகேஆர் மாதிரி யூனிட்டில் இருந்திருக்கிறது தொடர்ந்து நல்லா இருந்திருக்காரு. பட் இந்தியான்னு வரும்போது அந்த இடத்துல கொஞ்சம் ப்ரெஷர் ஆனார் இந்தியாவுக்கு விளையாட வரும்போது. ஸோ அதுக்கப்புறம் அப்படியே வெளியில் தள்ளினாங்க, மேலே இழுதிக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இப்போவுமே அவரோட ஃபார்ம் அவ்வளோ கிரேட்டாக இல்லை. ஒரு பாயிண்டில் யோசிக்கும் போது கயக்வாடை மேலே அனுப்பலாம், திரிபாதியை கீழே அனுப்பலாம், லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் எப்படி இருந்தாலும் தானே அப்படின்ற அந்த ஆங்கிள் யோசிக்கப்படுது. பட் திரிபாதி பவர் பிளே செக்ஷனில் அனுப்புறதுக்கு காரணம் அவர் அவ்வளோ ஈஸியாக பவுண்டரியை கிளியர் பண்ண மாட்டார். பவர் ஹிட்டர் கிடையாது. அந்த பேஸில் தான் கயக்வாட் லேட்டாக வந்துட்டு திரிபாதியை மேலே அனுப்புகிறாங்க. அண்ட் ஃப்ரீ ஃப்ளோவாக ஆடட்டும், ஒரு விக்கெட் ஃப்ரீ விக்கெட் அப்படிங்கிற மாதிரி தான் திரிபாதியை யோசிக்கிறாங்க. அதனால தான் அவர் மேலே அனுப்புகிறாங்க அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன். எனவே பார்க்கலாம். கயக்வாட் கேப்டன் ஓரளவுக்கு டீசெண்டாக பண்ணுறாரு. ஆனால் பெஸ்ட்டுலாம் ஃபீல் பண்ண முடியல. சில நேரங்களில் அந்த டிசிஷன் மேக்கிங்கில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது ஃபீல்ட் செட்லேயும். அதே நேரத்தில் பவுலிங்கை ரொட்டேஷன் பண்ணுற இடத்துலையும் தீபக் கூடா இன்னுமே ஃபார்முக்கு வரணும். சாம், சிவம் துபே, ஜடேஜா இவங்கெல்லாம் நல்ல ஃபார்மில் இருக்காங்க. பட் ஜடேஜா அஸ்வின்லாம் பார்த்தீங்கன்னா சென்னையில் விக்கெட் டேக்கிங் பேஸில் கொத்தாலாம் கிடையாது. இப்போ இருக்கிற பாயிண்ட் சிஸ்டம் பேஸில் ஒரு விக்கெட்லாம் பத்தாது. அவங்கெல்லாம் டீமுக்குள்ளே வர முடியாது. இதுதான் ப்ராப்ளம். இங்கே விக்கெட்டே எடுக்காமல் தான் அவங்க இருக்காங்க அப்படிங்கிற அந்த இடமும் இருக்குது. கண்ட்ரோல் இருக்குது. விக்கெட் டேக்கிங் பேஸில் பெஸ்ட்டாக யோசிக்க முடியல. பட் இன்றைக்கி அஸ்வின் கொஞ்சம் உள்ளே வரலான்னு தோணுது. ஒரு பாயிண்டில் ஆர்ஆருக்கு எகென்ஸ்டா இதுக்கு முன்னாடி எக்ஸ்ட்ரீம் அப்படிங்கிற அந்த பேஸில் ஒரு இடம் சொல்லலாம். பட் எக்ஸ்ட்ரீம்க்கு எகென்ஸ்டா எல்லாருமே பெட்டராக விளையாண்டுருக்காங்களான்னா அப்படிலாம் இல்லை. மார்க்ரம் ரீசெண்டாக பார்த்தோம், நிதிஷ் ராணா ரீசெண்டாக பார்த்தோம். அவங்கலாம் அவங்களுக்கு எகென்ஸ்டா அவ்வளோ பெஸ்ட்டாக இல்லை. இவன் சொல்லப்போனால் ரிசர்வ் பண்ணிட்டு டெல்லிக்கு எகென்ஸ்டா பெஸ்ட்டாக இல்லை, டக்கு தான் ஆனார். இருந்தால் கூட அஸ்வினை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது ஆஃப் பிரேக் பவுலிங் நிறைய அங்கே இருக்கிற ரைட் ஹேண்டர்ஸ், குறிப்பாக சஞ்சு அஸ்வினுக்கு எகென்ஸ்டாக அவுட் ஆகிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நிறைய ஒரு பாயிண்டில் சஞ்சுவை பொறுத்த வரைக்கும் சிம்பிளான விஷயம், அவர் மற்ற பேட்டரோட கொஞ்சம் டிஃப்ரெண்ட் பேட்டர். எல்லா இந்தியன் பேட்டர்ஸும் டாப் ஆர்டரில் லெஃப்ட் ஹேண்டர்ஸுக்கு எகென்ஸ்டாக அவுட் ஆகிறது இயல்பாக வச்சுருப்பாங்க. பட் அவர் ரைட் ஹேண்டர்ஸ்க்கு எகென்ஸ்டாக தான் அதிக விக்கெட் விடுவார்.
அதே நேரத்தில் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸுக்கு கஷ்டப்படுவாங்க. இவர் கூகுளி பால் அதே நேரத்தில் லெக் பிரேக் பவுலருக்கு நிறைய விக்கெட் விடுவார். ஸோ அதில் ஆஃப் பிரேக் பவுலருக்கு அதிகமாக விக்கெட் விடுவார். இது வந்து இருக்கிற ஒரு விஷயமா இருக்குது. ஸோ அதனால் அஸ்வின் அந்த இடத்துலையுமே கொஞ்சம் எஃபெக்டிவாக அகேன்ஸ்ட் சஞ்சு இருக்கலாம், பார்க்கலாம். எல்லையா சஞ்சு அவுட் ஆகிட்டேன்னா அது வேறு விஷயம். எனிவே எம்எஸ் தோனி இந்த போட்டியில் கொஞ்சம் மேலே கூட வரலாம். அவரை பொறுத்த வரைக்கும் அந்த 17 ஓவருக்கு அப்புறம் இவர் இறங்குறதுக்கான ஒரு ஐடியா வச்சுட்டு இருக்காரு. நூர் அகமது கலக்கிறாரு, 4-3 விக்கெட்ஸ் கலக்கிட்டு இருக்காரு. கலீல் அகமது ஒரு பாயிண்டில் இந்த சீசனில் அதிக விக்கெட் இவர் எடுக்கலாம் அப்படிங்கிற கணிப்பு எனக்கு இருக்குது. ஸோ நான் வந்து இந்த ஒரு விஷயத்த சும்மாலாம் சொல்லலை. ஒரு இடத்துல சென்னை லக்னோ ஓவராலாக ஸ்லோ ட்ராக்ஸ்னு அது 2 தான் இருக்குது. மற்ற கிரவுண்ட் சில நேரங்கள் இருக்குது, கவுகாத்தி இருக்குது, இதெல்லாம் நிறைய போட்டிகள் இல்லாத கிரவுண்டு. ஸோ இந்த 2 ஹோம் டீமில் இருக்கிறவங்க தான் கொஞ்சம் பர்பிள் கேப் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு. அங்கே தான் நிறைய விக்கெட்ஸ் விழும். அவங்க நிறைய போட்டிகள் அங்கே விளையாடுவாங்க அப்படின்றனால தொடர்ந்து விளையாடுற பட்சத்தில் கலீல் அகமதுக்கு, அதே நேரத்தில் அங்கே சர்தூல் தாக்கூர் இப்போதைக்கு நல்லா இருக்காரு, பட் அவருக்கு தொடர்ந்து வாய்ப்பு கொடுக்கணும். முழுமையாக ஓவர்ஸ் கொடுத்தா அங்கே அவருக்கு இருக்குது. அதே மாதிரி பேட்டிங் பேஸில் சுப்மன் கில், சாய் சுதர்ஷன், ஜோஸ் பட்லர் இவங்க 3 பேர்த்தில் ஒருத்தவங்க வந்து அந்த கேப் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆர்சிபியில் விராட் கோலி ஒரு பக்கம் சொன்னால் கூட அந்த அளவுக்கு இப்போ ஆர்சிபி ட்ராக்ஸ் இல்லை, கொஞ்சம் டவுனாக இருக்கும் அப்படிங்கிறது தான் எதிர்பார்ப்பாக இருக்குது. ஸோ ஓவராலாக குஜராத் தான் இப்போ பெஸ்ட் ட்ராக்கு, அதே நேரத்தில் ஓப்பனர்ஸுக்கு பெஸ்ட்டாக இருக்குது. அந்த ஓப்பனர்ஸுக்கு பெஸ்ட்டாக இருக்கும்போது அங்கே இருக்கிற டாப் 3 பேட்டர்ஸ் தான் வந்து அந்த ஆரஞ்சு கேப் எடுக்க வாய்ப்பு. ஸோ அந்த பேஸ்லேயும் யோசிக்கணும். ஸோ இங்கே கலீல் வந்து பெஸ்ட் அவுட்புட் இந்த சீரியஸில் கொடுப்பாருன்னு நம்புகிறேன். பதினானா முதல் போட்டியில் இல்லை, போன போட்டியில் வந்து விக்கெட் எடுத்தார். அது இனிஷியலாக கொஞ்சம் நிறைய ரன்ஸுக்கு போகிறது, எண்டில் வந்து கண்ட்ரோலாக வீசுறது, அதில் யாக்கர் லென்த் வீசுறது, இது வந்து 12 இருக்கிற ஒரு விஷயம். போன போட்டியில் அது இருந்தது, தொடரும்னு எதிர்பார்க்கலாம். ரச்சினை பொறுத்த வரைக்கும் கன்சிஸ்டண்ட்டாக இருக்காரு, பாருங்கள் செம்மையாக இருக்காரு. ட்ரிபாதி கன்சிஸ்டண்ட்டாக ஃபெயில் ஆகுறாரு. ருத்ராஜ் டீசெண்டாக இருந்திருக்காரு. ஆர்ஆர் கேகன்ஸாக கடந்த 2 போட்டியில் 40+ இருக்காரு. அதுக்கு முன்னாடி டவுனில் இருந்திருக்காரு, சிங்கிள் டிஜிட்டில். ருத்ராஜ் ஓகே. தீபக் கூடா ரொம்ப சுமாராக இருக்கார். ஆனால் ஆர்ஆர் கேகன்ஸாக கடந்த 5 போட்டியில் 250, 225+. ஒருவேளை இன்னைக்கு கொஞ்சம் கம்பேக் பண்ணலாமா, இந்த மாதிரி நம்பர்ஸ் மைண்டில் சில நேரங்களில் வரும். ஒரே ஒரு மொமெண்ட் தான் கிரியேட் பண்ணும். சென்னைக்கு வரவங்க சில ஃபார்ம் அவுட்டில் வந்தால் கூட இங்கே வந்து ஃபார்ம் ஆகி தான் போவாங்க. ஸோ அந்த மாதிரி யோசிக்கும் போது தீபக் கூட அந்த சீசனில் ஃபார்ம் ஆகி கூட போகலாம். சாம் கரன் நல்லா பண்ணியிருக்காரு. ஆர்ஆர் கேகன்ஸ் அவரோட நம்பர் நல்லா இருக்குது. குவஹாத்தியில் பாருங்கள் 63 நாட் அவுட்டு, 1 நாட் அவுட்டு. அண்ட் ஆர்ஆர் கேகன்ஸாக நாட் அவுட்ஸ் நிறைய இருக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக பார்க்கலாம். சிவம் துபே ஓகே விளையாடலாம். கொஞ்சம் டவுனாக இருக்குது, பேட்டுக்கு வராதோ அப்படிங்கிற மாதிரி இடத்துல கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி தான் இருக்குது. ரவீந்திர ஜடேஜா ஒரு சில இன்னிங்ஸ் ஓகேவாக இருக்குது, பட் ஸ்டில் அவ்வளோ பெஸ்ட்டாலாம் என்னால் ரவீந்திர ஜடேஜாவை இந்த ஃபார்மேட்டில் பார்க்க முடியல. கண்ட்ரோலாக பேசுகிறாரு, எல்லா இடத்துலையும் எஃபெக்டிவாக இருக்கார், ஃபீல்டிங் நல்லா இருக்குது, இந்த மாதிரி தான் சொல்ல முடியுதே தவிர ஒரு பர்டிகுலராக இன்னிங்ஸ் பில்ட் பண்ண முடியும். இது வரைக்கும் இவ்வளோ நம்பர் ஆஃப் 50 ரெக்கார்ட்ஸ் வச்சுருக்காரு, இவ்வளோ கொத்தா விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி ரவீந்திர ஜடேஜாவுக்கு ரெக்கார்ட் கிடையாது. டீம் பிளேயராக இருப்பார், அவ்வளோதான். ஸோ ரவிச்சந்திரன் அஸ்வின் அதே பாயிண்டில் தான் வைக்கணும். ஒரு சில இடங்களில் பேட்டிங்கில் வந்தால், இன்னும் சொல்லப்போனால் சில நேரங்களில் ப்ரொமோட் பண்ணால் ராஜஸ்தான் ராயல்ஸ் நிறைய நேரங்களில் ஸ்டெபிலிட்டி கொடுக்கறதுக்கு ரவிச்சந்திரன் அஸ்வினை தான் ப்ரொமோட் பண்ணுவாங்க. பவுலிங்கில் சாம் கரன் ரீசெண்டாக அவ்வளோ சக்ஸஸ் கிடையாது, பட் ஆர்ஆர் கேகன்ஸாக ஒரு சில நேரங்களில் சக்ஸஸ் பண்ணியிருக்கு. பேட்டிங் பவுலிங் ரெண்டுலையுமே சக்ஸஸ் பண்ணியிருக்கு. அதனால் ஒரு சில இடங்களில் யோசிக்கலாம். சிவம் துபே பாருங்கள் ஒரு சில நேரங்களில் பவுல் பண்ணியிருக்காரு. ரவீந்திர ஜடேஜாவோட விக்கெட்ஸை பாருங்கள், கடந்த 5 போட்டிலையுமே விக்கெட்டே எடுக்கலை. அஸ்வின் கடந்த 5 போட்டியில் 4 விக்கெட் எடுத்திருக்காரு. நூர் அகமது கடந்த 2 போட்டியில் இந்த சீசன்லேயே 7 விக்கெட் எடுத்திருக்காரு. செமையான ஸ்டார்ட்டு. கலீல் அகமது 3-1. கண்ட்ரோலாகவும் இருக்குது பாருங்கள், பவுலிங் கண்ட்ரோலாக இருக்குது. ஒரு சில நேரங்களில் ரன்ஸுக்கு போகிற சில ட்ராக்ஸ் அப்படி அமையும். பட் ஹோமில் இருந்து இங்கே வந்திருக்காரு, என்ன பண்ணுவான்னு பார்க்கணும். பதிரானா ஸோ ஆப்வியஸாக கலக்கியிருக்கார் பாருங்கள். ஆர்ஆர் கேகன்ஸும் அவ்வளோவா பெஸ்ட்டாக இல்லை. 448, 3.4, 28 ரன்ஸ் கொடுத்துருக்காரு, ஆனால் விக்கெட்ஸ் எடுக்கல. பட் ரீசெண்டாக செம்மையாக இருந்திருக்கு. அதில் ஒரு 4 விக்கெட் ஆளும் இருக்குது. 2-2-2ன்னு 3 மேட்ச்லேயுமே 2 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. மேட்ச் ஃப்ளோ ஆர்ஆர் சிஎஸ்கேக்கான அட்வான்டேஜ் இருக்குது. இந்த கண்டிஷன் கண்டிப்பாக சிஎஸ்கேக்கு ஃபேவர்னு சொல்லலாம். ஆர்ஆரில் இருக்கிற பிளேயர்ஸ் இங்கே ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க, அதனால் ஓகே. கண்டிப்பாக ஸ்பின் பேஸில் பெட்டராக ட்ராக் இருந்ததுன்னா பனிண்டு அண்டு தீக்ஷனா எல்லாம் பண்ணலாம். ஒருவேளை ஃபர்ஸ்ட் பேட் பண்ணுற டீமு கொஞ்சம் லோ ஸ்கோர் ஆனால் செகண்ட் ஹாஃப் பிச் கொஞ்சம் பெட்டர் ஆகும்போது அந்த வகையில் ஆர்ஆருக்கு கொஞ்சம் அட்வான்டேஜ். ஒருவேளை சேஸ் பண்ணாங்கன்னா அவங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு. அதே நேரத்தில் சிஎஸ்கே பிளேயர்ஸு எண்டில் கொஞ்சம் ஃபினிஷ் பண்ணி ஒரு 180+ வச்சுட்டா ஆர்ஆருக்கு அதுவுமே கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும். ஆர்ஆர் கொஞ்சம் வீக்கராக தான் பார்க்குறேன்.
ஒரே ஒரு அட்வான்டேஜ்னு சொன்னால் சேஸ் பண்ணி ஆர்ஆர் ஜெயிச்சா மட்டும்தான். அதர்வைஸ் சிஎஸ்கேக்கான வெற்றி வாய்ப்பு இந்த போட்டியில் பிரகாசமாக இருக்குது. இருந்தால் கூட சிஎஸ்கே டீம் நிறைய வீக்னஸ் இருக்குது. இந்த போட்டியில் நிறைய மாற்றங்கள் செய்ய மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். தீபக் கூடாக்கு பதிலாக விஜய் சங்கர் வரலாம், இந்த மாதிரிலாம் கூட பேச்சு அடிப்படுது. பட் ஜென்ரலாக சிஎஸ்கே தொடர்ந்து பேக் பண்ண தான் பார்ப்பாங்க. அந்த பேஸில் தீபக் கூட தொடர வாய்ப்பு இருக்குது. இந்த போட்டியில் தான் ஆர்ஆர் 2 போட்டியில் தொடர்ந்து அவுட் ஆகிருக்காங்க. அந்த இடத்துல யோசிக்கும் போது தீபக் கூடாவை பேக் பண்ணி வச்சுப்பாங்கன்னு தோணுது. அண்ட் பவுலிங்கில் நியூ பாலை கலீல் பாசிபிளாக சஞ்சுக்கு எகென்ஸ்டாக பயன்படுத்துங்கிற ஆங்கிளில் ரவிச்சந்திரன் அஸ்வினை எடுத்துகிட்டு வரலாம். ஒரு பாயிண்ட்டு ஜெய்ஸ்வாலுக்கு எகென்ஸ்டாகவும் யோசிச்சு ரவிச்சந்திரன் அஸ்வினை அந்த இடத்துலையும் வரலாம். சாம் கரன் நியூ பாலில் நல்லா வீசுவார். பதிரானா லேட்டர் பேஸில் பண்ண வைக்கிறது தான் ரைட். ஏன்னா நியூ பாலில் அந்த சைன் பாலில் கண்ட்ரோல் அவருக்கு கைக்கு கிடைக்கவே இல்லை. ஸோ அதையுமே புரிஞ்சுக்கணும். மோஸ்ட்லி அந்த ஒரு விஷயத்த கைக்வாட் புரிஞ்சுட்டு பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். ஆனால் எம்எஸ் தோனி இருக்கிற வரைக்கும் அவர் புரிஞ்சுக்கிட்டு சூப்பராக பயன்படுத்தினார் அப்படிங்கிறது தான் ஃபேக்ட். அண்ட் 100 ஆகும்போது பாசிபிளாக பவர் பிளேலேருந்து வரலாம். சில லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க, அவரு கூகுளையும் வீசுறாரு. ஸோ செம்மையாக பண்ணிட்டு இருக்காரு, அதனால பிரச்சனை இல்லை. வனிண்டு ஹசரங்காவை போன போட்டியில் ப்ரொமோட் பண்ணாங்க ஓவர் த்ரூஜ்ரல். ஸோ அப்படி தான் இருக்குமா இல்லை ஹசரங்காவை லேட்டாக அனுப்புவாங்களான்னு பார்க்கணும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் த்ரூஜ்ரல் சுபம் துபே, அதுக்கப்புறம் வந்து ஹசரங்காவை அனுப்புனா நல்லா இருக்கும். கொஞ்சம் ஹிட் பேஸில் வேணும்னா ஹசரங்காவை மேலே அனுப்பலாம், சுபம் துபேக்கு ஓவராக. ஆனால் சுபம் துபே ஜூரலோட ஹிட்டிங் சூப்பராக தான் இருந்துகிட்டு இருக்கு, அதில் டவுட்டே இல்லை. ஹெட்மே ரொம்ப லேட்டாக வர மாதிரி இருக்குது. பாசிபிளாக அவருமே ப்ரொமோட் ஆக வாய்ப்பு இருக்குது, இதை பார்க்கணும். அண்ட் இந்த பக்கம் பார்க்கும்போது நியூ பாலை ஜோஃப்ரா ஆர்ச்சர் தீக்ஷனா எடுத்துக்கிறாங்க. ஒரு பாயிண்டில் ஓகே, ரச்சின் ரவீந்திராவுக்கு எகென்ஸ்டாக ஒரு ஸ்பின்னர் எடுத்துகிட்டு வரலான்னு. பட் ரச்சின் ரவீந்திரா கிட்டத்தட்ட ஏசியன் பிளேயர் மாதிரி தான் விளையாண்டுட்டு இருக்காரு. அவர் விளையாடுறது ஸ்பின்னர் ரொம்ப சூப்பராக டார்கெட் பண்ணி அடிக்கிறாரு. அதனால் அங்கே பெருசாக யோசிக்க முடியாது. பட் எக்ஸ்ட்ரா பேஸ் பவுன்ஸை யோசிச்சு ஜோஃப்ரா ஆர்ச்சர் அகேன்ஸ்ட் திரிபாத்தி இது ஒரு பேட்டிலாக இருக்கும் கண்டிப்பாக. இப்போவே திரிபாத்தி அவ்வளோ கிரேட்டாக விளையாடல, அதில் ஜோஃப்ரா ஆர்ச்சரோட எக்ஸ்ட்ரா பேஸுங்கிறது கண்டிப்பாக டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். சந்தீப் சர்மாவோட வேரியேஷன் கூட டிஸ்டர்ப் பண்ண ஒரு விஷயமா இருக்கும். இது 2 பேர்த்துல யாராவது ஒருத்தர் ராகுல் திரிபாத்தியை அவுட் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்குறேன். அண்டு வனிண்டு ஹசரங்காவோட ஓவர் ஆஃப்டர் பவர் பிளே நிறைய நேரங்களில் இருக்கும். தீக்ஷனா பவர் பிளேலேயே நிறைய ஓவர் வீசினா ஆச்சரியப்படுறதுல. பட் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் பேக் ஹேண்டில் இருக்கனால பேக் பண்ணி பின்னாடி தீக்ஷனாவை கொஞ்சம் யோசிக்கலாம். ஹசரங்கா கூட லெக் பிரேக் கூகுளி வீசுவார் பேக் ஹேண்டில், அப்படின்னு யோசிக்கலாம். இல்லை பின்னாடி வேணும்னா நிதிஷ்ரானால ஒரு சில ஓவர் வீச முடியுங்கனால பெரிய பிளான் சேஞ்ச் பண்ணாமல் பவர் பிளேலேயே தீக்ஷனாவை பயன்படுத்தலாம். பவுலிங் ஆப்ஷன் நிதிஷ் ராணா இருக்காரு, ரியான் பராக் இருக்காரு, மற்றபடி 5 ப்ராப்பர் பவுலர்ஸ் இருக்காங்க. அதில் ஜோஃப்ரா ஆர்ச்சர் தீக்ஷனா முழுமையாக வீசுவாங்க. மற்ற யாரும் எப்படி வீசுவாங்கன்னு கான்ஃபிடென்ட்டாக சொல்ல முடியல. சொல்லப்போனால் ஹசரங்காவுக்கே முழுமையான ஓவர் கிடைக்கல. துஷர் தேஷ்பாண்டே சந்தீப் சர்மா ஸ்லாக்ல வீசுறதுக்கான வாய்ப்பு வேரியேஷன் இருக்குது. அண்ட் ஆர்ச்சரை முன்னாடியே முடிச்சாதான் நல்லாயிருக்கும். எண்டில் நிறைய ரன்ஸ் கொடுக்குறாரு. பவர் பிளேலேயே கொஞ்சம் அவருக்கு ஜோஸ் இருக்கும்போதே பிச்சில் ஏதாவது ஓரளவுக்கு கிரிப் கிடைக்கும் போதே அவருக்கு ஓவர்ஸை கொடுத்துடலாம் அப்படின்னு தான் பார்க்கப்படுது. நான் ரீசெண்டாக அந்தளவுக்கு கிரேட்டாக இல்லை. பவுலிங் ஆப்ஷன் இங்கேன்னு பார்க்கும்போது சாம் கரன், சிவம் துபே ஒரு சில ஓவர்ஸ் வீசுகிறாங்க. அதுக்கப்புறம் இவங்கெல்லாம் ப்ராப்பராக இப்போ யோசிக்கப்படுது. ஸோ மைண்ட் பண்ணிக்கிங்க. ஏன்னா சாம் கரனோட ஓவர் குறைக்க தான் பார்க்குறாங்க. பெட்டராக ஸ்பின்னர்ஸுக்கு எடுக்கும்போது ரவீந்திர ஜடேஜாவும் முழுமையாக பயன்படுத்துகிறாங்க, அஸ்வினியும் முழுமையாக பயன்படுத்துகிறாங்க. ஸ்பின் பேஸில் அவ்வளோ பெஸ்ட்டாக இல்லைன்னா 100 அகமதுக்கு முழுமையான ஓவர் கொடுத்துட்டு சிவம் துபே சொல்லப்போனால் சாம் கரனுக்கான ஓவர் கொஞ்சம் அதிகமாகிடுது, மைண்ட் பண்ணிக்கோங்க. 100 அகமது, கலீல் அண்ட் மதிசா பதிரானா அவங்களோட முழுமையான கோட்டா வீச, கலீல் அண்ட் பதிரானா எண்டோரில் வீசுவாங்க. 2 டீம் பார்க்கும்போது ஆர்ஆர் 13, சிஎஸ்கே 16. சிஎஸ்கேக்கோட அட்வான்டேஜ் அதிகமாக இருக்குருந்தா கூட ஆர்ஆர் ஃபைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். ஆர்ஆர் ரீசெண்டாக பார்க்கும்போது ஜெயிக்கவே இல்லை. கடந்த 5 போட்டியில் ஒரு போட்டி ஜெயிச்சிருக்காங்க, ஒரு போட்டி நோ ரிசல்ட்டு. சிஎஸ்கே கடந்த 5 போட்டியில் 2 போட்டி ஜெயிச்சிருக்காங்க, 2 போட்டி ஆர்சிபிக்கு எகென்ஸ்டாக தோற்றுருக்காங்க. இந்த 2 டீம் கட்டையில் கடந்த 10 போட்டி. ஸோ முதல் சீசனில் இந்த 2 டீம் தான் ஃபைனலுக்கு வந்தாங்க. ஆர்ஆர் ஜெயிச்சாங்க, அங்கே கப் அடித்தாங்க. அதுக்கப்புறம் ஆர்ஆர் கப்பே அடிக்கல. பட் சிஎஸ்கே அடுத்தடுத்த கப்பெல்லாம் அடிச்சிருக்காங்க. ஓவரால் 5 கப் அடித்து முடிச்சிருக்காங்க. பார்ப்போம் இந்த சீரியஸில் ஏதாவது நடக்க போதா. சீரியஸாக எப்படின்னு பார்த்தா ஆர்ஆர் அவ்வளோ கிரேட்டாக ஃபீல் பண்ணவே முடியல. மற்ற டீம்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க, நிறைய பேர் லக்னோ டவுன் ஆகும்னு சொல்கிறாங்க. லக்னோ கூட நான் பிளே ஆஃப் போகிற அளவுக்கு நான் யோசிக்கிறேன். பட் ஆர்ஆரை வந்து கண்டிப்பாக கீழே தான் வச்சு யோசிக்கிற மாதிரி இருக்குது. அவ்வளோ கிரேட்டாக இல்லை, செலெக்ஷன் அந்த அளவுக்கு நல்லா இல்லை. சொல்லப்போனால் ஸ்பின் பேஸில் ட்ராக்ஸ் எதுவும் பின்னாடி கொடுக்க போகிறாங்களா அவங்களோட ஹோம் கிரவுண்ட்ஸில், அப்படி தான் வந்து இதில் அட்வான்டேஜ் எடுத்துக்க முடியும்னு யோசிக்கிறாங்களா? ஏன்னா ஓவர்சீஸ் வந்து ரொம்ப மோசமாக இருக்காங்க. எனிவே பார்க்கலாம். ரீசன்ட் மேட்சஸ்ஸு ஸ்கோர் பேஸில் பாருங்கள், ஓரளவுக்கு மீடியம் ஸ்கோர்ஸ் நிறைய நேரங்கள் இந்த 2 டீம் மோதும்போது இருந்திருக்கு. டாப் 14ஓட மைண்டில் கொஞ்சம் டவுன் ட்ராக் அப்படின்னால ஸ்பின்னர்ஸ் அண்ட் ஓப்பனர்ஸ் சைடு கொஞ்சம் போகலாம். ஸ்பின்னர்ஸ் அதே நேரத்தில் எண்டோர் பவுலர்ஸ் கொஞ்சம் மைண்ட் பண்ணிக்கோங்க.
இது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அந்த பேஸில் தான் இந்த 14 இருக்குது. பிக் நிதிஷ் ராணா ரொம்ப எதிர்பார்த்த 2 போட்டியிலுமே அந்த அளவுக்கு பண்ணலை. ஓரளவுக்கு ட்ரை பண்ணுங்க ஒரு சில டீம்ஸில். வனிண்டு ஹசரங்காவையும் குறைவாக பிக் பண்ணியிருக்காங்க. என்ன மாதிரி குவாலிட்டி ஸ்பின்னர் அப்படின்னு தெரியும். நல்லா ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியும். சில நேரங்களில் ப்ரொமோட் பண்ணுறாங்க அப்படின்ற வகையில் கண்டிப்பாக யோசிக்கணும். சாம் கரன் அகெயின்ஸ்ட் ஆர்ஆர் நல்லா பண்ணியிருக்காரு. ஆனால் குறைவாக பிக் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு பேஸில் 2 போட்டியிலையும் குறைவாக தான் இருந்தார். அந்தளவுக்கு இல்லைங்கிறனால பிக் பண்ணலை. இந்த போட்டியில் கண்டிப்பாக அவுட்புட் கொடுக்க வாய்ப்பு. ஜோஃப்ரா ஆர்ச்சர் அதே தான் சொல்லணும். ரொம்ப ரன்ஸுக்கு போகிறாரு. பட் பேட்டிங்கில் கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்ண முடியும். அந்த பேஸ்லையும் யோசிக்கணும். இன்னொரு பாயிண்டில் பவுலிங்கில் ஏர்லியாக விக்கெட் எடுக்க முடியும். சிஎஸ்கேவோட டாப் ஆர்டரில் 2 வீக்னஸ் இருக்குது. அதை வந்து ஜோஃப்ரா ஆர்ச்சர் ஃபைன் பண்ணி தூக்கலாம். சஞ்சு, ரச்சின் ரவீந்திரா, ருத்ராஜ் கயக்வாட நிறைய பேர் கேப்டனாக ட்ரை பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக ஓகேன்னு சொல்லலாம். ஆனால் சஞ்சு அகெயின்ஸ்ட் சிஎஸ்கே ரொம்ப வீக்காக இருந்திருக்காரு. அவ்வளோவா நம்பர்ஸ் இல்லை. எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், ரியான் பராக் அண்டு ஹசரங்கா இவங்களை ரிஸ்காக ட்ரை பண்ணலாம். ஜெய்ஸ்வாலை பொறுத்த வரைக்கும் சொல்லவே தேவையில்லை. என்ன மாதிரி ஃபார்மில் இருந்திருக்காரு. பட் இப்போ கொஞ்சம் டவுனாக இருக்கார். ரியான் பராக்கோட போன சீசன் சூப்பராக இருந்தது. இந்த சீசனில் போன போட்டி ஓகேவான ஒரு ஸ்டார்ட் அண்ட் அது மட்டும் இல்லை 4 ஓவரும் போட்டார். ஒரு இடத்துல கன்சிடரபுளாக இருக்குது. வனிண்டு ஹசரங்கா ட்ரை பண்ணலாம் ரிஸ்க்கு. பட் இருந்தால் கூட சில நேரங்களில் கொத்தா அள்ளுவார். அந்த இடத்துல யோசிக்கலாம். பட் சிஎஸ்கேக்கு அகெயின்ஸ்டாக அந்த கொத்தா அள்ளுற விஷயம் முடியுமானா அது கொஞ்சம் டஃப் தான். ஒரு இடத்துல வீக்னஸ் இருக்குது. ஒரு பாயிண்டில் லெக் பிரேக் கூகுளிக்கு வீக்காக இருக்கிற மாதிரி ஜடேஜா இருந்திருக்காரு, தோனி இருந்திருக்காரு. பேக்கனில் சில நேரங்களில் ஹசரங்காவோட பவுலிங் பயன்படுத்தும் போது அந்த 2 விக்கெட் ஏர்லியாக 1 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சா அது ரொம்பவே சூப்பராக இருக்கும். பயன்படுத்திக்கங்க, ட்ரை பண்ணுங்க ஒரு சில டீம்ஸில். விக்கெட் கீப்பர் சஞ்சுவை நான் மிஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஜிரோவில் எடுத்துக்கலாம். கயக்வாட், ஜெய்ஸ்வால், ரவீந்திரா, சிவம் துபே ஒரு சில டீம்ஸில் ட்ரை பண்ணுங்க. ரியான் பராக், ரவீந்திர ஜடேஜா பேட்டிங் பேஸில் அங்கே டாப் ஆர்டர்லாம் வீக்காக இருக்கும்போது ஒருவேளை வந்துருவாரோ அப்படின்னு யோசிக்கப்படுது. கொஞ்சம் ட்ராக்கும் டவுனாக இருக்கனால யோசிக்கணும். பட் கொஞ்சம் ஜோஸ் இருக்க ட்ராக்கில் தான் அந்த லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்ராக்ஸ்லாம் நல்லா ஒர்க் ஆகும். எனிவே சில நேரங்களில் கொஞ்சம் பேஸ் ஆஃப் பண்ணி வீசலாம். அந்த இடத்துல ஜடேஜாவுக்கு அவுட்புட் கிடைக்கலாம். கரெக்டான லென்த்தில் வீசணும். மிஸ் பண்ணணும்னா மிஸ் பண்ணுங்க, தப்பு இல்லை. ஹசரங்கா ஓகே. அஸ்வின் ஒரு சில இடங்களில். சாம் கரன் இன்னைக்கு நான் எடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். போலிங்கில் நூர் அகமது, பதிரானா, துஷர் தேஷ்பாண்டே சென்னைக்கு எகென்ஸ்டா எப்படி பண்ணுவாருன்னு பார்க்கணும். சென்னைக்காக நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ கலீல், ஆர்ச்சர் எடுக்கலாம். தீக்ஷனா ஒரு சில டீம்ஸில் ட்ரை பண்ணுங்க. ஒரு பாயிண்டில் ஹசரங்காவுக்கு பதிலாக கூட தீக்ஷனாவை யோசிக்கலாம். ஏன்னா நிறைய லெஃப்ட் ஹேண்டர் சிஎஸ்கே சைடு இருக்கிறதுனால. கேப்டன் கொஞ்சம் குழப்பம் வருது. யாருமே ஒரு ஸ்டாண்டர்ட் அவுட்புட் கொடுக்க மாட்டாங்க. கயக்வாடாக சொல்லலாம். சென்னையில் இருக்கிற மாதிரி மற்ற பக்கம் இல்லை. அப்படி இருந்துமே போன போட்டியில் சென்னையில் அவுட் ஆனார் ஏரியா. அது ஒரு விஷயம் பாயிண்டாக பார்க்கப்படுது. ஜெய்ஸ்வாலை சொல்லலாம் அப்படின்னாலும் இப்போ இருக்கிற ஃபார்மை மைண்ட் லெவலில் டிஸ்டர்பாக இருக்கிற விஷயம் யோசிக்கிற மாதிரி இருக்குது. ரவீந்திரா கண்டிப்பாக ஸ்டெபிலிட்டி கொடுக்குறார். அவர் கொஞ்சம் யோசிக்கணும். அது நேரத்தில் ரியான் பராக் கேப்டன்சி பொறுப்புலேருந்து வெளியில் வந்தார்னா கண்டிப்பாக விளையாட முடியும். அவரோட கேம் இப்போ இல்லை. வனிண்டு ஹசரங்கா ஒரு பாயிண்டில் யோசிக்கலாம். ஓவர் பேஸில் அண்ட் இந்த ட்ராக் பேஸில் யோசிக்கும் போது சாம் கரனை கண்டிப்பாக யோசிக்கலாம். ரிஸ்க் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க. ஏன்னா இப்போதைக்கு பர்சன்டேஜாக குறைவாக எடுத்துருக்காங்க. அண்ட் கேப்டன் பர்சன்டேஜும் குறைவாக இருக்குது. ரிஸ்க் எடுத்தால் எடுக்கலாம். நான் ஆர்ஆர்கே அகெயின்ஸ்டாக அவரோட நம்பர்ஸ் ரொம்பவே நல்லாயிருக்கு. நிறைய நாட் அவுட்ஸில் இருந்திருக்காரு. விக்கெட் பேஸ்லேயும் நிறைய இருந்திருக்காரு. ஸோ அந்த இடத்துல கொஞ்சம் கன்சிடரபிள். பட் ஸ்டில் நான் வந்துட்டு அவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறதுக்கு இல்லை. ட்ராக் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ட்ராக்கு. ஸ்பின்னர்ஸுக்கு ஃபேவராக ஓரளவுக்கு இருக்க வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் டாப் ஆர்டரில் வனிண்டு ஹசரங்காவை ப்ரொமோட் பண்ணுற அந்த இடத்துல வனிண்டுவை வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணலாம்னு நினைக்கிறேன். அண்ட் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கணும்னா இங்கே இருக்கிற இந்த 4 பவுலர்ஸுமே ட்ரை பண்ணலாம். கிவ்அவே கொடுக்குறாங்க பாருங்கள். 25,000 கண்டிப்பாக பயன்படுத்திக்கோங்க. XL11 டீம் பாருங்கள். இப்போதைக்கு இந்த டீமு ஆன் டைமில் ட்ராக் எப்படி இருக்குது அதை கொஞ்சம் பார்த்துப்போம். பெல்டராக கொடுக்குறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு. மீடியம் ஸ்கோர் அண்டு 180 ரேஞ்சாக அதிகபட்சம் நான் நினைக்கிறேன். இந்த ஸ்லோ ட்ராக்கில் ஒரு வேளை இனிஷியலாக ஸ்டெபிலிட்டி கொடுத்தா 200க்கு கீழே தான் வரும். ஸோ அதையுமே பார்த்துங்க. அப்படி ஒரு வேளை 180+ போனால் அது பேட் ஃபஸ்ட் பண்ணுற டீமுக்கு அட்வான்டேஜாக போயிடும். செகண்ட் ஹாஃப் போனால் கொஞ்சம் டஃப்பாக போகலாம். ஏன்னா ப்ரெஷர் ஆயிடுவாங்க. ஸ்கோர் பேஸில் போகும்போது நீங்கள் டைம் பண்ணாமல் அடித்தாலாம் கஷ்டம் இந்த ட்ராக்கில். ஸோ அதை மைண்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் டிஃப்ரெண்ட் டீமை ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மிக்க நன்றி.